சார் லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். போடா, உனக்கு ஊர்ல தேன் மொழி கனி மொழின்னு எவ்வளவு வாக்கிய வரப்புல திரிவா, அவளை தேடி தேடி லவ் பண்ணு. உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். ஐயோ என்னங்க நீங்க, ஏங்க எனக்கு எங்க அப்பா தாங்க பயம், மத்தபடி நான் ஐ லவ் யூங்க. ஆனாலும் சரி உன் கூட எப்பயுமே இருப்பேன்னு நம்ம கையை இறுக்கமா பிடிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா மனசளவுல ஒரு தைரியம் வராது. இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வருவான்னு நினைக்கிறேன். இந்த கண்களை நான் பார்த்துட்டே இருக்கணும், அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும், அவ்வளவுதான். ஏய் புலை, எனக்கு தான் நீதான் என் பஞ்சாதி. உலகமே பிறண்டாலும் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி அன்னைக்கு உன் கண்ணுல இருந்து வர ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுறதுக்கு முன்னாடி என் கையதை தாங்கொண்டி. தமிழ் சினிமா அப்படிங்கிறது நிறைய காதல் படங்களால் நிறைஞ்சது. ஒரு 90s கிட்ஸாக நம்ம நிறைய காதல் படங்களை பார்த்துருப்போம். அப்படி அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை பார்த்துட்டு இது சினிமாவில் நடிக்கிற ஜோடி மாதிரி இல்லையே, ரொம்ப ரியலாக நடிச்சிருக்காங்களே அப்படின்னு நம்ம நிறைய கதாபாத்திரங்களை பார்த்து இந்த ஜோடியை பார்த்து வியந்திருப்போம். அப்படி நம்ம 90s கிட்ஸ் பார்த்து ரசித்த காதல் ஜோடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட ரொமான்ஸ், கெமிஸ்ட்ரி, சாங்ஸ், டான்ஸ் இது மூலியமாக நம்மளை கவர்ந்த தமிழ் சினிமா ஜோடிகளை பற்றி பார்ப்போம் வாங்க. நம்ம முதல் பார்க்கக்கூடிய ஜோடி பிரசாந்த் சிம்ரன் ஜோடி. இவங்க கிட்டத்தட்ட 4 படம் ஒன்றா நடிச்சிருக்காங்க. கண்ணெதிரே தோன்றினால், ஜோடி, பார்த்தேன் ரசித்தேன், தமிழ். இது போக ஜெய் அப்படிங்கிற படத்தில் ஒரு பாடலுக்கும் நடனம் ஆடியிருக்காங்க சிம்ரன். இந்த ஜோடிக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா காதல் வசனங்களும் இவங்களோட ப்ரொப்போசல் சீன்ஸுகளும் பாடல்களும் நடனங்களும் தான். குறிப்பாக பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ரன் ஒரு தலையாக தான் காதலிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வில்லி ரோல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இறுதியில் லைலா கூடயே சேர்த்து வச்சுட்டு அவங்க அழுகிற சீன்ஸ் எல்லாம் இன்றைக்கும் மனசுலேயே நிற்கிது. 2002 ஹரி இயக்கத்தில் வந்த திரைப்படம் தமிழ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியாக இருக்கும். ஆனால் அதில் சின்ன சின்னதாக இவங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த லவ் சீன்ஸ், ரொமான்ஸ் எல்லாம் பயங்கர ஹைலைட். நீ மௌனம் காக்கும் போதும் உன் சாதில் எந்த பேரை உன் தோட்டப்பூக்கள் சொல்லும் இல்லையா? கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா? மஞ்சத்தில் உறங்கும் போது சிழுங்க மாட்டேனா? காதல் இல்லாத நகரம் அது காற்று இல்லாத நரகம். தொலைவினில் தரை தொட்டு ஆடும் மேகம் அருகினில் செல்ல செல்ல ஓடி போகும். நீயும் மேகம் தானா? நெஞ்சை தொட்டு சொல் சொல். கண்ணும் கண்ணும் மோதிய வேளை சில நொடி நானும் சுவாசிக்கவில்லை. கடவுள் பார்த்த பக்தன் போலே கையும் காலும் ஓடவில்லை. என் இமையை மெதுவாய் வருடாதே, என் துயிலை தினமும் திருடாதே. அடுத்து பார்க்க போகிற ஜோடி யுனானமஸாக நிறையா பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜோடி விஜய் சிம்ரன் ஜோடி. இவங்களுக்கு அமைஞ்ச கதைகள் என்னவோ, கதாபாத்திரங்கள் என்னவோ நம்ம மனசில் இன்னும் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. நான் வசிக்கும் பங்களா பிரியா, மழை தேடி நான் நினைவேன், சம்மதமா சம்மதமா. அக்ரிமெண்ட் கல்யாணம் சீன்ஸ் ஆகட்டும், இல்லை துல்லாத மனமும் துள்ளும்ல வரக்கூடிய இவங்களோட லவ் சீன்ஸ் ஆகட்டும், 2004 வந்த உதயா லவ் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். போட்டி போட்டு இவங்க ஆடின டான்ஸ் எல்லாம் இன்னைக்கும் செம்ம வைபாக இருக்கும். தூண்டில் சிக்காத மீன் ஒண்ணு துள்ளி குதிப்பத பார்த்துக்கடா, ஆடும் ஆட்டத்தை கண்டதாலே ஆயுள் கைதியானே. அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச சூர்யா ஜோதிகா ஜோடி. 90s கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, இவங்களோட ஆரம்ப கால படங்களில் வந்த பாடலுக்கு இன்னைக்கு 2K கிட்ஸும் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.
மண்டத்தோடும் தென்றல் எதுக்கு அந்திவானில் வெட்கம் எதுக்கு புரிந்தது என்று எனக்கு சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா என் தூரத்து விண்மீனே மை ஓரத்து வருவாயா என்னை ஒரு முறை தொடுவாயா ஒளியே. அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் காக்கா காக்கா ஆக்ஷன் படத்தில் இவங்களோட லவ் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன பார்க்க வரீங்க? ஒரு ஃபிளார் புக்கே எடுத்துட்டு வரலாம்ல? கண்ண எடுத்து வைக்கிறீங்க. ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் எப்படி பேசுறது எப்படி பழகுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒத்துக்கலாம். கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே. அழகான உருவத்தை விட நல்ல மனசு தான் காதலுக்கு முக்கியம்னு உணர்த்திய திரைப்படம் பேரழகன். காதலுக்கு பள்ளி கூட கட்ட போறேன் நான் நடி காம்பவுண்டு சுவரில் உன்னை ஒட்ட போறேன் பாரடி. கதாநாயகிக்கும் ரசிகனுக்கும் காதல் வந்தா எப்படி இருக்கும்? இப்படி தாங்க இருக்கும். உண்மையாவே இவங்க ஒரு கணவன் மனைவியா இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்க வச்ச படம் தான் சில்லுன்னு ஒரு காதல். என்று பூமி இருந்தும் இந்த தருணத்தில் குளிர்காலம் கோடையானதேனோ. அடுத்து நாம பார்க்க போறது 90களோட ஆரம்ப கட்டத்தில் இருந்த ஒரு நட்சத்திர ஜோடி பிரபு குஷ்பு. இவங்க கிட்டத்தட்ட சேர்ந்து 10 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. இவங்க நடித்ததில் ஒரு 75% படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. இவங்களோட ஜோடி அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த படத்தை பார்க்க வர்றதுக்கு ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது. அந்த அளவுக்கு ரசிகர்களையும் சேர்த்து வச்சுருந்தாங்க. மான்விழி ஒரு தேன்மொழி நல்ல மகிழம் பூ அதரம் பூ நேரம் அவ பொன்னிறம் அவ சிரிக்க நினப்பு சிதறும். மாமனோட மனசு மல்லியப்பு போல பொன்னானது இந்த வண்ணமயில் அதனால் வெண்ணியது போல பூச்சோடுது. பிறந்தவ கட்டி பறந்தவ இவதான் அழுக்கில குறுக்குல இவளுக்கு இணை சொல்ல எவதான். ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவு போஸ்னு மொத்தம் 3 படமே சேர்ந்து நடிச்சிருந்தாலும் இவங்களோட ஜோடி பிரபலமாக பேசப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸாக அவங்க நடித்த ஏப்ரல் மாதத்தில் படம் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு நினைக்க வச்ச இந்த ஜோடி பார்த்திபன் கனவு வரையில் எப்பா என்னப்பா செம்மையாக இருக்கே இந்த ஜோடின்னு யோசிக்கவும் வச்சாங்க. கண்டே நடி கனா கண்டே நடி கனா கண்டே நடி. ஆலங்குயில் கூவும் ரயில் ஆரிராரோ ஏலேலேலோ யாவும் இசையாகுமடா கண்ணா. நிஜமா நிஜமா இது என்ன நிஜமா நீ நானா நிஜமா.